ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோடர் ஷீட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம். நான் இனிமேல் பைத்தான் ப்ரோக்ராமிங் இனிஷியல் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ரெகுலராக பைத்தான் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பைத்தானோட ஒரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பைத்தான் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கைடோ வேன் ரோசம்னு சொல்லப்படுறவங்க தான். இவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1991 கண்டுபிடிச்சிருக்காங்க. எதனால் பைத்தானுக்கு இந்த நேம் வச்சாங்கன்னா, அவங்க பிபிசி காமெடி ஷோவோட மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ்னு சொல்கிற ஒரு ஷோவோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேனாக இருந்திருக்காங்க. அதனால தான் பைத்தானுக்கு இந்த நேமை சூஸ் பண்ணியிருக்காங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஐடியா ஜென்ரலாக எப்படி க்ரியேட் ஆச்சுன்னா, ஏபிசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு ஐடியாவிலேருந்து தான் இது க்ரியேட் ஆகியிருக்கு. அதை தான் பைத்தான் சொல்லிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பைத்தான் ஒரு சிம்பிளான ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஜென்ரல் பர்பஸ்னால் நிறைய ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அது மாதிரி ஃபீல்டெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் இது ஜென்ரல் பர்பஸ்னு சொல்கிறாங்க. சிம்பிள்னால் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பைத்தான் கோட். நெக்ஸ்ட் இது ஒரு ஹை லெவல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு நான் உள்ள வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நெக்ஸ்ட் பைத்தானோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ பைத்தான் ஈஸி டு யூஸ் அண்ட் லேர்ன். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜே இல்லாதவங்க கூட இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஈஸி டு யூஸ் அண்ட் லேர்ன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னால் இப்போ நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் திங்ஸ், இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ரியல் டைம் என்டிட்டி கூட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். ஈஸியாக இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் ஈஸியாக நான் இந்த பைத்தான் கோட் மூலயமா நான் சொல்லலாம். அதனால தான் இது எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் ப்ரீஃபாக உள்ளே சொல்கிறேன். இது ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்னால் நிறைய லைப்ரரிஸ்லாம் இதில் இருக்கும். நம்ம நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே தான் வைட் ரேஞ்ச் ஆஃப் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கூட நிறைய இருக்குது. லைக் ஃப்ளாஸ்க், அதுக்கப்புறம் ஜாங்கோ, இது மாதிரி இருக்க ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் எம்பெடபிள். இப்போ நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் இப்போ நம்ம ஹார்ட்வேர்க்கு ஏதாச்சும் நம்ம எம்பெடபிள் கோட் எழுதணும்னா இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது இன்டெகிரேட்டர். இதுவும் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பைத்தானில் நான் ஜென்ரலாக இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா நான் அதை டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வெறும் அந்த வேல்யூ இப்போ ஏ இல்லை பின்னு கொடுக்குறேன்னா அதை மட்டும் நான் கொடுத்தா போதும். அது என்ன டேட்டா டைப்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் பைத்தானை டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே நான் இப்போ A = 10 கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை நான் என்ன டேட்டா டைப்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் A = 10 கொடுத்தாலே அந்த 10ன்றதை இன்டிஜர் வேல்யூவா இல்லை ஃப்ளோட் வேல்யூவான்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி பைத்தான் லாங்குவேஜை கண்டுபிடிச்சிடும். அதனால் நம்ம அது என்ன டேட்டா டைப்னு சொல்ல தேவையில்ல. அதனால் இதை டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் வேர் பைத்தான் யூஸ்டு. இப்போ பைத்தான் என்னென்ன ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது டேட்டா சயின்ஸ், டேட்டா மைனிங், இது மாதிரி இப்போது நிறைய நியூ டெக்னாலஜி எல்லாமே அரைஸ் ஆகுது இல்லையா, அது மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே இப்போ பைத்தான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மிஷின் லேர்னிங் ஃபீல்டு அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னு ஆரம்பித்தா கூட பைத்தான் கோட் தெரிஞ்சால் நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகலாம், இல்லை டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். பைத்தான் தெரிஞ்சால் இந்த ஃபீல்டுக்குள்ளெல்லாம் போகலாம். அதுக்கப்புறம் ஏஐ, அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ், லைக் தட் இது மாதிரி ஃபீல்டெல்லாம் பைத்தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா பைத்தானோட சம் பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ வெப் டெவலப்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாங்கோ யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் உங்கள் பைத்தான் கோட் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டில். அதேமாதிரி இப்போது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் இந்த டிகே, அதுக்கப்புறம் இந்த பைக்யூடி, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிஷின் லேர்னிங்லேயும் நிறைய நியூமரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் இது சப்போர்ட் ஆகும். NumPy, பேண்டாஸ், டென்சர்ஃப்ளோ, இது மாதிரி சொல்கிற மேத்தமெட்டிக்கல் லைப்ரரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ பைத்தானில் ஃபேமஸாக இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸில் இதெல்லாம் ஒன்று.
நெக்ஸ்ட் வந்து பைத்தானில் வந்து இப்போ ஏதாச்சும் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷன் இல்லை வெப் அப்ளிகேஷன் எதாவது டெவலப் பண்ணணும்னு நினச்சோன்னா வந்து அதை வந்து பண்ணும்போது ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து பைத்தான் அது ஒரு பெனிஃபிட். இப்போ வந்து பைத்தானோட சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போது சிம்பிள் அண்ட் ஈஸி டு கோட் இன் பைத்தான். சிம்பிள் அண்ட் ஈஸி டு கோட்னா, இப்போ நான் சி ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிறேன்னா, நான் கோட் எழுத போகிறேன்னா எனக்கு வந்து நெசசரியாக நான் யூஸ் பண்ண வேண்டிய அந்த லைப்ரரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஹெடர் ஃபைல்ஸ்குள்ளே இருக்கும். அப்போ வந்து நான் அந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் வந்து என்னால் கோடை எழுத முடியும். ஸோ நான் வந்து அந்த ஹெடர் ஃபைல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுவேன். இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இன்க்ளூட் stdio.h, அதுக்கப்புறம் இன்க்ளூட் conio.hன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் என்னால் வந்து ஒரு கோடே எழுத முடியும். ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி இப்போது நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் இல்லையா, யூஸ் பண்ணும்போது நான் கரெக்டாக வந்து அந்த கர்லி பிரேசஸ்லாம் கொடுத்தா தான் வந்து அந்த கோடுக்கு வந்து தெரியும் எங்கே வந்து மெயின் கோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே வந்து ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனித்தனியாக தெரியும். அப்படி வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காமிச்சா தான் வந்து அதுக்கு தெரியும். ஸோ வந்து நான் தனித்தனியாக வந்து எல்லாத்தையும் வந்து நான் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். பட் இன் கேஸ் ஆஃப் பைத்தான் இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணி சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி வந்து நான் ஹெடர் ஃபைல்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் டேரெக்டாக ஏதாச்சும் வந்து வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணணும் சொல்லிட்டும் அவசியம் கிடையாது. நான் அப்படியே வந்து அதுக்கு வேல்யூ கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்களேன். இப்போ நான் சி ப்ரோக்ராமில் எழுதியிருக்கிறதுல வந்து இன்ட் a = 10 எழுதியிருக்கேன். அதோட டேட்டா டைப்புன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது வந்து அது என்ன டைப்புன்னு சொல்லியிருக்கேன். இங்கே %d கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்னு சொல்லியிருக்கேன். பட் இதுவே பைத்தானில் பண்ணும்போது நான் இது வந்து டேரெக்டாக a = b = சொல்லிட்டு கொடுத்து 10 20ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் அதை பிரிண்ட் பண்ணும்போது வெறும் ஜஸ்ட் சம்முன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி நான் அந்த சி வந்து கொடுத்துட்டாலே எனக்கு வந்து அந்த a + b வந்து ஆட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ பைத்தானுக்கும் சிக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் காம்ப்ளிகேட்டடாக இப்போ சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரு கோடை வந்து நான் வந்து இது மாதிரி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்து ஆக்கி நான் பண்ணுறேன் இல்லையா சி ப்ரோக்ராமிங்கில், அதனால தான் வந்து பைத்தான் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டு கோட்னு சொல்கிறாங்க.